சேதுவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த கையோட சரிங்க சார் உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. எங்கேயா நானும் வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க கருப்பும் வர வாங்க மாமா போகலான்னு சொல்லிட்டு அவரையுமே கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது எங்கே செய்தி எங்கே இவ்வளோ அவசரமாக கார் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஓட்டுன்னு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவசரமான ஒரு முக்கியமான இடத்துக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க நேராக ஸ்டேஷனுக்கு. அங்கே போனதுக்கு பிறகு ஒரு முக்கியமான நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவன் விஷயத்தை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுடைய ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்ற விஷயம் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்ல, அவன் யார் வேணும்னே பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது திட்டமிட்ட ஒரு கொலைக்கான முயற்சி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட செய்த அந்த இடத்துல அதிர்ந்து போய் நிற்க, அப்பாவை கொலை பண்ணுற அளவுக்கு அப்பாவுக்கு எதிரியாக இருக்கான் யார் அந்த நீதிமானா? அப்பாவை எதிர்த்து போட்டி போடணும்னு சொல்லிட்டு இருந்தானே அவனா அப்படின்னு சொல்லி கேட்க, கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்டனா எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்ல, நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் பண்ண வண்டியை நாங்கள் சீஸ் பண்ணி அதை நாங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு பெண் கேமரா கடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இது அப்பாவுடைய பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு இது யார் கொடுத்ததுன்னு சொல்ல, இது தமிழ் கொடுத்ததானே உடனே கருப்புக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அப்பாவுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும், ஏன்னா எம்எல்ஏவாக இருக்கவங்க எங்கேயுமே இது உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒய்ஃப் தான் சார் இங்கே அப்பாவுக்கு இதை கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்கன்னு செய்த சொல்ல, பரவாயில்ல உங்கள் ஒய்ஃப்க்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஆள் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க அவங்கள சுற்றி 4 பேர் இருக்கிறது உண்மைதான். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க எங்கேயாவது போகும்போது அவங்களுக்கு இது உதவியாக இருக்கிறது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இது மூலமாக ஏதாவது விஷயம் தெரிய வந்துச்சான்னு சொல்லி கேட்க, ஆமான்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. யார் சார் யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது உங்கள் அப்பாவுடைய பேனாவுக்கு ஆசைப்பட்டு பேனா அழகாக இருக்குன்னு நினச்சி அப்பாவை அடித்து போட்டவங்க அங்கே இருந்து அவங்க பேனாவையே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை வண்டியிலே மறந்து வச்சுட்டு போகவும் செஞ்சுருக்கானுங்க. அது வேறு யாரும் இல்லை நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கேமரா காருக்குள்ளே போனதுக்கு பிறகு ரெக்கார்டான அனைத்துமே இருக்குது. அந்த காருக்குள்ளே இருந்தது போஸு, வண்டியை ஓட்டினது போஸு, கூட இருந்தது நீதிமானுடைய ஆளுங்க. இதை அத்தனையும் பார்த்ததுமே இங்கே சேதுவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது இங்கே போஸான்னு சொல்லி கேட்க, ஆமாம் உங்கள் சித்தி பையன் போஸு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னையா கடைசியில் போஸு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கான் நம்ம ஐயாவை கொலை பண்ணுற அளவுக்கு? அப்போ ஐயா அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் கடந்தது எல்லாமே போஸ்னால தானா அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போக, சார் நீங்கள் தாராளமாக அரெஸ்ட் பண்ணலாம். எங்கள் அப்பாவுக்கு யார் இந்த துரோகத்தை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் சொல்லிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லையும். இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க வீட்டுக்கு வராங்க. என்னையா எதுக்கு நம்ம எதுவும் பாதுகாப்பெல்லாம் கேட்கலையே, எதுக்கு இவ்வளோ போலீஸ் வந்திருக்காங்கன்னு அங்கே எம்எல்ஏ கேட்க, அப்போ விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம் சார் உங்கள் நீங்கள் அடிபட்டு கிடந்ததுக்கு யார் காரணம்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்ல, அது ஏதோ காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனதானே அப்படின்னு சொல்ல, உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ராஜா அங்கே கேட்குறாங்க. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே காரில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான வீடியோவை கூட எடுத்து போட்டு விடுறாங்க. அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, அதனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதே நேரத்தில் உங்ககிட்ட இந்த பென் கேமரா மூலமாக தான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பார்த்து அதிர்ந்து போக ஈஸ்வரி போஸு அவங்க சித்ரானும் ஆடி போய் தான் நிற்கிறாங்க. ஏய்யா போஸு என்னை கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி நான் என்னையா உனக்கு துரோகத்தை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, போஸு பேச முடியாமல் நிற்கிறாங்க. அப்பா இவங்கிட்ட என்னப்பா பேச்சு வேண்டி கிடக்கு, முதல்ல இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லும்போது ஈஸ்வரி காலில் விழுந்து கதறாங்க. ஆமாம்மா நான் என் பையனுக்கு கல்யாணம் வேற வச்சுருக்கமாமான்னு சொல்ல, இப்படிப்பட்டவனுக்கு கல்யாணம் வேற ஒரு கேடா, என் அண்ணன் வாழ்க்கையை கெடுக்கணும், என் அண்ணனை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ண இவன் இனி என் பையனும் கிடையாது, இனி இந்த வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்னு சன்னாசி திட்டுறாங்க. முதல்ல இவனை கூட்டிகிட்டு போங்க சார்னு சன்னாசி எங்கள் தள்ளிவிட போலீஸ் அந்த போஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக, ஈஸ்வரி கடந்து கீழே விழுந்து கதறி அழுக. எப்படியோ இந்த கல்யாணம் ஒரு வழியாக நின்றுச்சுடி, இங்கே பையனே மாப்பிள்ளை பையனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான், ஜெயிலுக்கு போயிட்டான், யாருடி இவனுக்கு பொண்ணை கொடுப்பா அப்படின்னு அங்கே சௌத்ரி தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது இங்கே தமிழால் தான் இல்லையா? ஏன்னா தமிழ் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேமராவை பெண் கேமராவை கொடுக்காம இருந்திருந்தா இந்த விஷயம் எப்படியுமே தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு கருப்பு சொல்ல, இங்கே சேதுவும் ரொம்ப மனசில் சந்தோஷத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இந்த வீட்டில் நல்லவனாட்டம் நடிச்சிட்டு இருந்தவனுக்கு சரியான தண்டனை இன்னைக்கு கிடைக்க தான் போகுதுன்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே சேதுவும் அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வி கிட்ட மலர் நடந்த விஷயத்த சொல்ல, ஆமாக்கா இந்த விஷயம் எப்படிக்கா தெரியும்னு சொல்லும்போது அப்போ தான் சேது வந்து கேட்குறாங்க. என்ன தமிழ் சாதாரணமாக சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும்க்கா. ஹாஸ்பிட்டலில் மாமாவை நான் பார்க்க வந்த அதே நேரத்தில் தான் போஸு கத்தியோட மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அப்போ மாமாவை நான் தான் அவங்க கிட்டேருந்து காப்பாற்றினேன். இந்த விஷயம் அவங்க அம்மா ஈஸ்வரிக்குமே தெரியும்னு சொல்ல, தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த விஷயத்த நான் சொன்னால் மட்டும் யாரும் நம்ப போகிறாங்களா? இல்லை இந்த விஷயத்த சொல்கிறதுனால அதுவும் இல்லாமல் இங்கே மாமா உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அந்த ஈஸ்வரிய கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வாசலில் நின்று கேட்டப்போ சேது வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளோ நல்ல விஷயத்த தான் குடும்பத்துக்காக பண்ணிட்டு நான் உயிராக மதிக்கிறேன், என் அப்பாவை காப்பாற்றிட்டு அதை கூட சொல்லாமல் அதை கூட சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஈஸியாக வந்திருக்கலாம். ஆனால் தான் செஞ்ச உதவியை மறைச்சு வாழ்கிறது தானே நல்ல குணம். அந்த குணம் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு இருக்குன்னு சேது இங்கே நன்றி சொல்கிறதுக்காக வந்தவங்க தமிழ்ச்செல்வி இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்த மறைச்சிருக்காளே நினச்சி மனசளவில் ரொம்ப சந்தோஷத்தோடையும் தமிழ்ச்செல்வியை புரிஞ்சுக்கிட்டும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறதான் செய்கிறாங்க. நீ இவ்வளோ பெரிய விஷயத்த மறைப்ப நான் நினச்சி கூட பார்க்கல தமிழ்னு சொல்ல, இது என்னக்கா இனி எவ்வளவோ பெரிய விஷயங்களாக இருக்குன்னு சொல்ல, என்ன தமிழ் சொல்கிறேன்னு கேட்க, அட விடுங்கக்கா, அது சொன்னாலும் இந்த வீட்டில் யாரும் நம்ப போகிறதில்ல, எதுக்குக்கா தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டுன்னு இங்கே தமிழ் கடந்து போக சேது அப்படி என்ன விஷயமா இருக்குன்னு யோசனையோடே இருக்காங்க.